பரஸ்பர சம்பந்தம். அந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, அதாவது எல்லைகளையும் காப்பாற்ற வேண்டும், அமைதியாகவும் அந்த தேசம் இருக்க வேண்டும், ஆக்கப்பூர்வமாகவும் அந்த தேசம் சிந்திக்க வேண்டும், அனைவருடைய நன்மையையும் அந்த தேசம் சிந்திக்க வேண்டும். இப்படி அந்த தேசபக்திக்காக 1925ஆம் வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சங்கத்தினுடைய இதில் குருஜி கோல்வர்கர்ஜி அவர் ஹெட்கேவார்ஜி ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா குருஜி கோல்வர்கர்ஜி அவர் பல காலம் அதற்கு தலைவராக இருந்து, நாக்பூர் பக்கத்தில் ராம்டேக் என்பதாக ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊருக்கும் போயிட்டு வந்தோம். அவர் பிறந்த வீடெல்லாம் இருக்கிறது. அவர் நம்முடைய காஞ்சி பெரியவாரிடத்திலே ரொம்பவும் மரியாதையும் ரொம்பவும் பிரியத்தோடும் பக்தியோடும் இருந்து, அந்த காஞ்சிபுரம் அடுத்த ஓரிக்கை அந்த வீட்டுக்காரர் தான் இங்கே வந்திருக்கார். அந்த வீட்டில் இருக்கும் பொழுது கோசாலையில் அங்கு பெரிவாளை தரிசனம் செய்து, அந்த மித்ராய நமஹ, ரவையே நமஹ, ககாய நமஹ என்றெல்லாம் என்ன சூரிய நமஸ்காரம் சொல்கிறீர்களோ, இந்த சூரிய நமஸ்காரத்தினுடைய முக்கியத்துவத்தை, பலதை பற்றி, தேசத்தை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்களிலே சம்பாஷணை செய்து, அந்த பெரிவாருடைய அந்த ஆசிகளுடன் தேசத்திலே பல விதவிதமான சந்தர்ப்பங்கள் வந்த பொழுதும் தேசம்தான் பிரதானம், மதமாச்சரியங்களை தாண்டி தேசம்தான் பிரதானம் என்பதற்காக அனைவர் மத்தியிலேயும் அந்த தேசபக்திக்கான ஒரு தெய்வ பக்தியுடன் கூடிய தேசபக்தியை வளர்ப்பது முக்கியம் என்பதற்காக கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை இவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு உத்வேகத்தை அளித்து, வேதாந்தஞ்சி போன்றவர்களுக்கெல்லாம் உத்வேகத்தை அளித்து, அந்த மண்டலேஸ்வர், மகாமண்டலேஸ்வர் என்றெல்லாம் வடநாட்டிலே சொல்வார்கள். அதே போன்று பல ஊர்களிலே இது போன்று சிந்திக்கக்கூடிய, செயலாற்றக்கூடிய பலரையும் உருவாக்கி, அதாவது இவர் வேலையெல்லாம் செய்கிறார்னா, இன்றைக்கும் இந்த வயசில் வேலை செய்கிறார்னா, அதுக்கு அந்த பெரியவா போன்றவர்களிடத்திலே இருக்கக்கூடிய பக்தி, அது போன்ற குருஜி கோல்வர்கர்ஜி போன்றவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த சிந்தனை சிற்பி என்பது போன்று அவர் இது போன்ற சிந்தனையை இவர்களுக்கெல்லாம் வழங்கி, அந்த ஈடுபாட்டினால் வேறெதை பற்றியும் கவலைப்படாமல், வேறெதை பற்றியும் பயப்படாமல், அந்த ஒரே ததேக தியானம் என்பது போன்று அந்த தேசத்தினுடைய வளர்ச்சி, தேசத்திலே தர்மத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பணிகளை சாதுரியமாகவும் உற்சாகமாகவும் வெற்றிகரமாகவும், அந்த சாரத்தியம் என்று சொல்வார்கள், அந்த தேரை ஓட்டுவது, அதுபோன்று அந்த வேதாந்தம் அவர்கள் இதை நல்ல ஒரு ஆலமரமாக இதை உருவாக்கி, ஆலையிலே இருந்தவர், அதாவது தொழிற்சாலை அதை கவனித்து கொண்டிருந்தவர், அங்கே இருந்து ஆலமரத்தை உருவாக்குவதற்காக தன்னுடைய நேரத்தை இப்படி எல்லாம் செலவிட்டு நன்றாக உருவாக்கியிருக்கிறார். கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து எல்லோரு இடத்துலையும் பழகி, அசோக்ஜி சிங்கருக்கு அந்த தென்னாட்டுக்கு அவர் வரார்னா இவரோட தான். அப்படி முக்கியமான சந்தர்ப்பங்களில் ராமஜென்ம பூமி இயக்கத்திலிருந்து அதை இயக்குவதிலே முக்கிய பாத்திரம் வகித்தவர் வேதாந்தஞ்சி. ராமஜென்மபூமி இயக்கத்தை இயக்குவதிலே அப்படி அனைத்து சான்றோர்களிடத்திலேயும் உடுப்பி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீடாதிபதிகள்,
ஆதீனங்கள், சமய பிரச்சாரகர்கள், அந்த இந்து சமயம்னு சொன்ன போகிறோம், அதுக்காக கிருபானந்த வாரியார் அவர்கள் இப்படி அனைவரிடத்திலேயும் நூற்றுக்கணக்கான சான்றவர்களுடன் பழகிய ஒரு வாய்ப்பு அது வேதாந்தஜி அவருக்கு கிடைத்திருக்கிறது. தென்னாட்டிலேயும் எத்தனையோ கும்பமேளாக்கள், எத்தனையோ கங்கா யாத்ரா, கங்கா தீர்த்தத்திற்காக பெரிய கங்காளத்திலே அந்த யாத்திரையை நிகழ்த்தி விதவிதமான சக்தி ரதங்கள், இப்படி புது புது யோஜனைகள். அதாவது அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு பல திட்டங்கள் மனதிலே உருவாகும், பிரச்சாரம் செய்ய முடியும், நிதி ஆதாரம் இருக்கும், அதிகாரம் இருக்குங்கிறது வேறு. இவர் ஒரே சமயத்தில் அதுக்கு வேண்டிய நிதி ஆதாரங்களையும் திரட்டி மக்களையும் திரட்டி அந்த யோஜனைகள் புது புது யோஜனைகளையும் நிகழ்த்தி நல்ல முறையில் இதை உருவாக்கி இந்த வேதாந்த பவனம் என்பதை சிறப்பாக உருவாக்கியிருக்கிறார்கள். இது கட்டும்போது பத்திரிகைகள்லாம் அதெல்லாம் கொடுத்த அந்த நேரத்தில் வேறு இதில் இருந்தோம். அதனால் புது கட்டடம் கட்டினதையும் பார்த்து அவரையும் உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதுக்காக தான் இன்றைக்கி வந்தது. இங்கே வரும்பொழுது இந்த இன்றைக்கி 100 நாட்களாக நம்முடைய கோபால்ஜியினுடைய ஏற்பாட்டிலே அந்த நடக்கக்கூடிய ஹோமங்களுக்காக தற்பொழுது கோசாலை அங்கே சென்று கொண்டிருக்கிறோம். அந்த சமயத்தில் சங்கர மடத்திற்கு போகும்போது சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே போகலான்னு சொல்லி நன்றாக கட்டியிருக்கிறார்கள். இதிலே பல திட்டங்களிலே கல்வி திட்டமும் மிகப்பெரிய முக்கியமான திட்டம். பல கல்விக்கூடங்களை உருவாக்கி சிறப்பாக அதை நடத்தி கொண்டு தேசிய அளவிலே அந்த சமயத்திலே பிரதான மந்திரியாக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் மூலமாக விசேஷ சன்மானங்களை பெற்று கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் இந்த கல்வி பணியை தொடர்ந்து குக்கிராமங்களிலேயும் சரி மகாநகரங்களிலேயும் சரி அதை செய்து வருகிறார்கள். அந்த திருக்குட ஊர்வலம் என்பது வருஷா வருஷம் சிறப்பாக ஆயிரக்கணக்கான மக்களுடைய பங்களிப்புடன் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஒத்துழைப்புடன் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய சென்னை நிகழ்ச்சிகளிலே முக்கியமான நிகழ்ச்சியாக கோபால்ஜி மூலமாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் உறுதுணையாக பலரும் ஈடுபட்டு நம்முடைய சம்பத் அவர்கள், செல்லமுத்து அவர்கள், இன்னும் பலரும், முத்தான பலரும், அதில் ஆடிட்டர் அவர்கள், இப்படி பலரும் சேர்ந்து பல விதத்திலேயும் உறுதுணையாக இருந்து இந்த நல்ல பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஏக்கல் வித்யாலயாவிலிருந்து ஆரம்பித்து பூசாரிகள் பெயரவை, இன்னும் விதவிதமான நிகழ்ச்சி நாகர்கோவிலே வைத்து சத்யநாராயண சுவாமி பூஜா 5000 தம்பதிகள் மூலமாக திருவிளக்கு பூஜைகள் என்று விதவிதமான இது. அது மற்ற லௌகீகமான இதுன்னா அதுக்கு நோக்கங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்கும். இதுக்கு என்ன நோக்கம் என்றால் இந்து தர்மத்தை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோடு இவ்வளவு விதவிதமான நிகழ்ச்சிகளை நல்ல துடிப்புடன் நன்றாக நடத்தி வரக்கூடிய இவருக்கு ஓரிக்கையிலே மணிமண்டபத்திலே வைத்து பிறந்த நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவரும் அங்கே வந்திருந்தார். சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த பள்ளிக்கூடங்களுடைய பொன்விழா கொண்டாட்டத்தினை நடத்த உத்தேசித்திருக்கிறார்கள். அதுவும் நல்ல முறையிலே, சிறப்பான முறையிலே அதுவும் நன்றாக நடைபெற்று இந்த தர்மங்கள்லாம் நல்ல முறையிலே நடந்து இவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு ஈஸ்வர அனுகிரகம் இருந்து பெரியவாளுடைய குரு கிருப்பையோடு மேன்மேலும் இந்த வேதாந்தம், நம்மளுடைய வேதாந்தம் தான் இந்தியாவிலேயே முக்கியமான விஷயம். இந்த நாடே வேதாந்தத்தினுடைய பாதையில் தான், அந்த தத்துவ சாஸ்திரம் என்பது தான் இந்த ஊரில் முக்கியமானது. அந்த இதில் இந்த வேதாந்த பவனம் அங்கே மயிலாப்பூரில் வேதாந்த இது இருக்குது. இங்கே வேதாந்த பவனம்
இந்த வேதாந்தம் என்கிற இந்த பாவனை அந்த எல்லாருக்கும் நல்ல உற்சாகத்தை அளித்து நம்முடைய பொது பிரிவா வேதாந்தம்னா அவ்வளவு இவர் மேலே அவ்வளவு பிரியம், அவ்வளவு அனுகிரகம். இப்படி காமகோடி பீடத்தினுடைய பரம்பரையாக வரக்கூடிய ஆச்சாரியர்களுடைய இதோடு இவர் எல்லாத்தையும் இணைத்து ஒரு மாலையில் எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி பக்தியின் மூலமாக சேவையின் மூலமாக அனைவரையும் இணைக்கக்கூடிய அப்படி அந்த ஒரு திறமையுடன் நன்றாக செய்து வருகிறார். நல்ல பணிகள் மேலும் மேலும் நடப்பதற்கு காஞ்சி காமாட்சி அம்மன் அவர்களை பிரார்த்திக்கிறோம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.